பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான நேரத்தில் நம் அனைவரும் கூட 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு மாற்றம் வந்தே தீர வேறும், அதுவும் இப்போ நடக்கணும். வளர்ச்சி எல்லா பகுதிக்கும் வர வேண்டும். பவானியில, கவுந்தப்பாடியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் கூட குழுமி இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள். தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா யார் என்ன பேசினாலும் கூட நமக்கு தெரியும், இந்த தேர்தல் நடப்பது இந்தியால பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். 2024 பாராளுமன்றத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் வர வேண்டும், அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு டெல்லியை நோக்கி போற ஒரே பஸ் தானுங்க, அந்த ஒரு பஸ் மட்டும் தான் டெல்லி நோக்கி போகுது. மிச்ச பஸ் எல்லாம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாம டிரைவர் எங்கெங்கயோ ஓட்டிட்டு இருக்காரு. இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுவும் இந்த முறை நாம் முடிவு செய்திருக்கின்றோம். 2014 283 எம்பிக்களோடு வந்தாங்க, 2019 303 எம்பிக்களோடு வந்தாங்க. 2024 இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக, இன்னும் ஆழமாக 300 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஐயா, உதாரணத்துக்கு இன்னைக்கு பவானி எடுத்துக்கலாம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண போனார் பாருங்க. உங்கள் பவானியினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்காம பவானியினுடைய ஜம்காலத்தை போட்டுட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணவே போனார். நான் எல்லா தொகுதியினுடைய அடையாளம் என் மீது இருக்கும் என்று தமிழகத்தில், இந்தியாவிலே ஒரு வேட்புமனு 6 தொகுதியினுடைய மக்களை அடையாளப்படுத்தி ஒரு வெற்றி வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிங்கிறது ஐயா நகரத்துக்குள்ள இருப்பாங்க, யாரு கிராமத்துக்கு வரமாட்டார். திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா எம்பி திருப்பூருக்குள்ள இருப்பார். ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் கிராம பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்க எல்லாம் வளர்ச்சி வரல, இதையெல்லாம் மறந்துட்டாங்க. நீங்க யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட யாரும் கேட்கல. அதனால்தான் நான் வரும்பொழுது கூட கவுந்தப்பாடியில தான் முதல் கூட்டத்தை போட வேண்டும் என்று என்னையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறான். கிராம பகுதி மக்களுக்கு நாம் அன்போடு ஆதரவோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதற்காக தனி புத்தகம் வச்சிருக்காரு பாருங்க, தாமரையின் வாக்குறுதிகள் என்று. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் இது பேசி முடித்த பிறகு இந்த புத்தகத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கின்றோம். குறிப்பாக 100 வாக்குறுதிகள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு 100 வாக்குறுதிகள் தயாராக கையில் இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த 100 வாக்குறுதியும் கூட நிறைவேற்றி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சி செல்வதற்கு அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர சகோதரர்கள், 5 ஆண்டு காலமாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கம்யூனிஸ்ட்காரங்க தான் எம்பி. கம்யூனிஸ்ட்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்துல அரசியல் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அவங்களால யாருக்கும் பிரயோஜனம், யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க, பேசிருக்க மாட்டாங்க. ஏங்கயா வேலை செய்யுன்னு கேட்டா மேல மோடி இருக்காரு, நான் என்ன பண்றது அப்படின்பா. மறுபடியும் அதே கேள்விதான் கேட்க போறேன். 3வது முறையும் மோடி தான் வரப்போறார். 2024 நம்ம எல்லோருக்குமே தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையும் வரப்போறார். அப்ப திரும்ப அதே போல இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட்காரன் கொடுத்த அதே பேச்ச மறுபடியும் சொல்லுவாங்க, மேல மோடி வந்துட்டாங்க, என்னால எதுவும் செய்ய முடியல, நீ விட்டுருங்க. அதனால சகோதர சகோதரர், நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மோடி அவர்கள் வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த, மோடி அவருடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அதே போல் சிந்தனையில் இருக்கணும். அதனால் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும், குறிப்பாக பவானியில நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களை வெற்றி பெற செய்து பட்டி தொட்டி எல்லாம் மோடி அவருடைய நலத்திட்டங்கள் தங்குதடையின்றி வருவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.
ஐயா எலெக்ஷனுக்கு பாருங்க, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 13 நாள் தான் இருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு. ஏன்னா ஏபி முருகானந்தம் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் என்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கட்சி ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 13 நாள் இவருக்காக பணி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லா வீட்டுக்கும் நாம போகணும், எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் ஏபி முருகானந்தம் அவர்கள் நமக்காக வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 15 நாட்கள் அவருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரர், நீங்க மறந்துடாது. நீங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி நீங்க சொல்லணும், மோடி ஐயா தான் வரப்போறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, மக்கள் கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, 10 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, மறுபடியும் 5 ஆண்டு எதற்கு? சில பேர் இப்படி கேட்பாங்க. சில பேர் வீட்டுக்கு போறோன்னே வீட்டுக்கே வராதீங்க, மோடிக்கு தான் நான் ஓட்டு போட போறோம், 10 ஆண்டுகள் மோடி, மறுபடியும் 5 ஆண்டுகள் மோடி. அவங்க என்ன கேட்டாலும் கூட நீங்க ஒரு 10 விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். 10 விஷயம் மோடி என்ன செஞ்சிருக்காரு. மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார். இது மிக மிக முக்கியம். நாம எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அடிப்படையில நாம் எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், அல்லது யாரோ 4 பேருக்கு வேலை கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2014 மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்தில் 11வது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மை தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்தில் அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்களால் உறுதி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும், மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும், மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும். ஐயா, 2வது சமூக நீதி. இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதினு பேசுறாங்க. சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சி பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன் கேளு. நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய 76 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருப்பவர். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க. மொத்தம் 35 அமைச்சர்கள், 2 பெண்கள், 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள். அந்த 2 பெண்கள்லயும் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா, ஃபேமிலி கோட்டா, அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பாங்க, திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சகோதர சகோதரி, நன்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியால அரசியல்ல, ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது, ஒரு கூட்டணி பின்பற்றுகிறது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 3வது மக்கள் கேட்பாங்க, ஐயா 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஐயா, நம்மை பொறுத்தவரை 4 ஜாதிகளைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார். தமிழ்நாட்டில் இவங்க பண்ற ஜாதி அரசியல் இல்லைங்க ஐயா. 4 ஜாதி. முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி, 4வது ஜாதி விவசாயிகள் ஜாதி. ஐயா, இந்த 4 ஜாதிகளுக்குத்தான் 10 ஆண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த 4 மனிதர்களை நோக்கி வந்திருக்கு. இன்னைக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறோம் ஐயா. 45 லட்சம் விவசாயிகளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. எந்த விவசாய பெருமக்கள், உதாரணத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துங்க ஐயா, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 6000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் 89,490 பேர். 1,10,000 பேர் குறைவங்க ஐயா திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே. அத்தனை பேருடைய வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. இதுவரை 15 தவணையில தவணைக்கு 2000,
30,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. விவசாய பெருமக்களை பொறுத்தவரை திட்டங்கள். பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், எதுவுமே சொல்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஐயா. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் 34 மாசம் ஆச்சுங்க. ஆனா சொல்லாம இன்னைக்கு மோடி ஐயா 300 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். ஆனா மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பெண்கள், இளைஞர்கள், ஏழை மக்கள், விவசாய பெருமக்களுக்கு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கிறது ஐயா. ஆனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், மக்களை பார்க்கும் பொழுது 4 சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீ பவானி எடுத்துக்கலாம். உங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க? இங்க ஏதாவது ஒரு அரசு கல்லூரி இருக்குங்களா? ஏன் இல்ல? பவானில ஏன் அரசு கல்லூரி இல்ல? நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரே தனியார் கல்லூரி நடத்தும் பொழுது இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு அரசு கல்லூரியா விடல. இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து மக்கள் நாங்க காப்பாத்துறோம், மக்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கூட்டணி இங்க போவாங்க போகணும். ஐயா, அட்லீஸ்ட் டிஎம்கே காரங்கிட்ட வண்டினாவது இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கான். ஏடிஎம்கே காரங்க கிட்ட வண்டி இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்தியாவுடைய பிரதமராக யார் ஆக வேண்டும் என்பதற்கான தேர்வு. ஆனால் நீங்க ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், சமூக நீதி, அனைத்து மக்களுடைய வளர்ச்சி, இந்த 3 முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்கு சேகரிச்சு கொடுக்கணும் ஐயா. 4வது, மோடி அவர்கள் எல்லோரும் செய்யாத மோடி அவங்க என்ன புதுசா செஞ்சிருக்காங்க ஐயா? அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையிலான தேர்தல் இது. இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஓட்டு போறோம்னு நினைச்சுக்காதீங்க ஐயா. இந்த தேர்தல் 2024 நீங்கள் வாக்களிப்பது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது. உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கணும், இளைஞர்களுடைய மேம்பாடு எப்படி இருக்கணும், தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாருக்குமான தேர்தல். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கான திட்டம் இருக்கு. அதனால்தான் 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 295 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். நீங்க யாராச்சும் படிச்சிருக்கீங்களா, பாத்தீங்களா, நேரம் இருந்துச்சா உங்களுக்கு? 295 தேர்தல் வாக்குறுதி 2019 கொடுத்தோம். அம்மா எத்தனை நிறைவேற்றிருக்கிறோம்? நம்ம 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில 295 புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு நிறைவேற்றிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாங்கிறார் அண்ணன். நீங்க சொல்லுங்க மாதேசன், நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட முடிச்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். நீங்க சொல்லுங்க தாய்மார் ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. நம்முடைய 295 தேர்தல் வாக்குறுதியும் ஜனவரி மாசம் 3வது வாரமே கடைசி வாக்குறுதியை முடித்து 295 வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றோம்.